வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஜிஞ்சர் டீயின் மகத்தான நன்மைகள். வணக்கம் வியூவர்ஸ், இஞ்சி டீ உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சீன மருத்துவத்துல இஞ்சி டீய பல ஆண்டு காலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இஞ்சில இருக்கிற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தாங்க. இஞ்சி செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் செரிக்க நேரம் எடுக்கிற உணவு பண்டங்கள்ல கண்டிப்பா இஞ்சி சேர்ப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் உணவுகள்ல கண்டிப்பா இஞ்சி சேர்ப்போம். வயிற்று பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம ஒற்றை தலைவலி, அலர்ஜியை சரி பண்ண கூட இஞ்சி பயன்படுது. அதனால இஞ்சி டீ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான். இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இஞ்சி டீ அதிகமா எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சரி, இஞ்சி டீ அதிகமா சாப்பிடுறதுனால நமக்கு வர சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. இஞ்சி டீ அதிகமா குடிச்சா வாய் எரிச்சல், நெஞ்செரிச்சல், குமட்டல் மாதிரியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. இஞ்சி டீ அதிகமா குடிக்கும் போது நம்ம உடம்புல ஆசிட் அதிகமா ஃபார்ம் ஆகும். அதனால அசிடிட்டி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இஞ்சி டீ நல்லதில்லை. ஏன்னா சுகர் லெவலை ரொம்ப குறைச்சு ஹைப்பர் கிளைகோமியா அப்படிங்கிற இன்னொரு வியாதியை ஏற்படுத்திடும் இஞ்சி டீ. இஞ்சில ஆஸ்பிரின் இருக்கு. அதனால ஹை பிளட் பிரஷர் உள்ளவங்க இஞ்சி டீ சாப்பிடுறத கம்ப்ளீட்டா நிறுத்திடணும். ஏன்னா பிளட் பிரஷர் குறைச்சு இதயம் படபடப்பை ஏற்படுத்துது இந்த இஞ்சி. ரொம்ப அதிகமா இஞ்சி டீ குடிச்சா நெஞ்செரிச்சல் அதிகம் ஆகும். தூக்கம் வர்றது குறைஞ்சு மன அழுத்தம் அதிகரிக்கும். இது இப்படியே போனா உயிருக்கே கூட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இஞ்சி டீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு கொடுக்கற மயக்க மருந்துக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும் இஞ்சி டீ. அது காரணம் ஆபரேஷன் செய்யப்படுற இடத்துல புண், ரத்த கசிவு ஏற்படலாம். பித்தப்பையில கல் பிரச்சனை இருக்கிறவங்க இஞ்சி டீ குடிக்கிறத முழுசா நிறுத்துறது நல்லது. பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு இஞ்சி டீ சுத்தமா நல்லதில்ல. ஏன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாதிக்குது இந்த இஞ்சி டீ. அபார்ஷன் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அளவா குடிச்சா இஞ்சி டீ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால இஞ்சி டீ அளவா குடிங்க, ஆரோக்கியமா இருங்க. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.